படித்ததில் பிடித்தது குடியை கெடுக்கும். குடிக்காமல் இருக்க அவர்களுக்காக ஒரு அரசு கவர்மெண்ட்டுக்கு நாம் ஒரு நல்ல ஒரு யோசனை கொடுப்போம் என்று சிரிப்போம் சிந்திப்போம் கதையில் உங்களுக்காக ஒரு கனவு யோசனை. தமிழ்நாட்டில் இருக்கும் மிக முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று டாஸ்மார்க். கடந்த ஒரு வருடமாக நடைபெற்று வரும் கன்னா பின்னா அரசியலில் நிலைப்பாட்டிற்கு இடையில் டாஸ்மார்க் ஒரு பிரச்சனை ஓய்வு எடுத்து கொண்டிருக்கிறது. அதை சற்று உசுப்பேத்து விடுவோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஆதார் அட்டை யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில். அதை நம்ம ஏன் இதுக்கும் பயன்படுத்துகிறாங்க ஒரு சின்ன யோசனை சிந்திங்க. நிதம் உபயோகப்படுத்தும் பொருட்கள் ஆதாருடன் இணைக்கும்படி அறிவிப்பு வெளியாகிவிட்டது. மக்களும் அந்த வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார். பள்ளிகளுக்கும் சத்துணவிற்கும் ஆதார் அவசியமாக பேச்சுக்கள் உள்ளன. அதில் ஏன் நாம் இதை இணைக்கக்கூடாது என்று இவ்வாறு ஆதார் ஒத்துப்போனால் என்பவர்களுக்கு மட்டுமே மது என்றால், இவ்வாறு இருக்கும்போது ஏன் டாஸ்மாக் கடைகளில் யாருக்கு சாராயம் விற்கிறோம், ஒரு மனிதர் குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளவு மது வாங்குகிறார் என்று கணக்கு வைக்கக்கூடாது ஏன்? கைபேசி எண்களை ஆதாரோடு இணைப்பதை கவனித்தீர்களேயானால், நம் விரல் ரேகையை படிக்கும் கருவியை கொண்டு ஆதார் தர வந்தவர்களுடன் சரிபார்க்கப்படும். அதுபோல மது வாங்க வருபவர்களுக்கு விரல் ரேகை ஆதார் தர வந்தவங்களுடன் ஒத்துப்போனால் மட்டுமே அவர்களுக்கு மது விற்பனை செய்ய வேண்டும். இந்த சட்டத்தை அரசு இயற்றினால் மதுப்பிரியர்கள் ஒரு நிறைய குடும்பங்கள் சொத்து பத்து வைத்து குடிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல யோசனையாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். சிந்திச்சு பாருங்க மக்களே. நாம் மேற்கூறியபடி செய்வதனால் ஒரு குடிமகன் எவ்வளவு குடித்து அழிக்கிறான் என்பதை வெளிச்சமாக அறிய முடியும். உடனடியாக அவரை குடியிலிருந்து மீட்க அரசு தக்க மருத்துவமனை அல்லது மறுவாழ்வு மையங்களுக்கு பரிந்துரைக்க முடியும். அவ்வாறு பரிந்துரைப்பதனால் இழந்ததை அவரால் உணரவும் அதிலிருந்து மீளவும் முடியும் என்று நான் நம்புகிறேன். அதனால் ஒரு தனி மனிதனின் இந்த யோசனை ஒரு அரசு முடிவு எடுக்குமா? ஒரு தனி மனித சுதந்திரம் இந்த யோசனையினால் தகர்க்கப்படும் என்றால் கூட, குடித்து சொத்தை அழித்து குடும்பத்தை நடுத்தெருவில் நிறுத்தி மாண்டு போவதை எண்ணினால் அந்த சுதந்திரத்திற்காகவே தேவை அவசியமே இல்லை. குடியை மறந்து குடி வாழட்டும். வாழ்க வளமுடன்.